கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு ஒரு வார்த்தை எழுதுறாரு. கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் நாங்க அப்போ பொய்யான காரியங்கள் நிறைய இருக்குது, பொய்யானவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆமென். பட் அவர் என்ன சொல்ற, கர்த்தரோ உண்மை உள்ளவரா இருக்கிறார். The Lord is faithful. உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலின்று உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். But the Lord is faithful. He will establish you and guard you against the evil one. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்தாருன்னா, there is an evil one, evil person. என்னங்க, the devil, சத்ரு தான் என்ன பண்றாங்க, நமக்கு தீமை செய்கிறவனா இருக்கிறான். சோ வை இத பவுல் எழுதும்போது பாத்தீங்கன்னா, he goes through நிறைய உபத்திரவத்தின் வழியாய் அவர் கடந்து போகும்போது he is been persecuted. அப்ப அவர் 2ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், பிகாஸ் நிறைய தடைகள் எங்க வாழ்க்கையில ஏற்படுகிறது, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். So Paul emphasizes the faithfulness of God. Amen. கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அநேக வசனங்கள் நமக்கு வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 145 கூட பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வசனம் சொல்லும், கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க, உண்மை உள்ளார். He is a faithful God ன்னு சொல்லப்படும். சங்கீதம் 145ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. ஒரு 2 வசனங்களை நாம வாசிக்கலாம். Thank you, Holy Spirit. Psalm 145 13-14 வசனத்துல பாத்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். This is the faithfulness of God. Amen. Hallelujah. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்க. Amen. His kingdom is forever and ever. Your kingdom is an everlasting kingdom, and your dominion endures all through the generation. The Lord is trustworthy in all he promises. He is faithful. The Lord is faithful in all he promises and faithful in all he does. அவர் கிரியைகள் எல்லாத்திலும் எப்படி இருக்கிறாருங்க, உண்மை உள்ளவரா இருக்கிறாராம். தட் இஸ் அவர் காட். ஆமென். நீங்க யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அங்க மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நம்ம எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 6 and 7 நீங்க படிச்சீங்கன்னா, அங்க மோசேக்கு தரிசனமாக, மோசே உம்முடைய மகிமையை காட்டும் என்று சொல்லும் போது என்ன பண்றாருங்க, அங்க கர்த்தர் தன்னுடைய உண்மையை, how faithful God is என்பதை அங்க வெளிப்படுத்துவார். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verses 6 and 7. கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கு. The Lord passed before him and proclaimed, the Lord, a God merciful and gracious, slow to anger and abounding in steadfast love and faithfulness. He is a faithful God and faithfulness, keeping steadfast love for thousands, forgiving iniquity and transgression and sin. Hallelujah. இதுதான் நம்முடைய தேவன். இஸ் a faithful God. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அவர் நாம உண்மை உள்ளவர்களாக இல்லாதிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். Amen. He's a faithful God. Amen. இந்த நாள்ல கூட I was just sitting and thinking about the faithfulness of God. தேவனை நினைக்கும் போது I remembered ஒரு காரியத்தை தேவன், I believe God brought this into my remembrance. ஏன்னா 2021 எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நடந்ததை மாத்திரம் தான் உங்களோட, எங்க வாழ்க்கையில நடந்தது I want to share how faithful God was.
ஆமென். இந்த 2021 வருஷத்துல பாத்தீங்கன்னா we underwent so many tremendous, இந்த முதல் மாதம் துவங்கி every month every day we went through different issues of life. Amen. முக்கியமா பாத்தீங்கன்னா we were சரீரத்துல அநேக பலவீனங்களை நாங்க சந்திக்க வேண்டியதா இருந்தது. Amen. பல பலப்பட்ட பலவீனங்கள். I cannot ஒவ்வொன்றும் every day we used to go through some issue of life. ஏதோ ஹெல்த் இஷ்யூ போக வேண்டியதா இருந்தது. அந்த பாதையில கடந்து போகும்போதுதான் மே மாதம் 1ஆம் தேதி I had a severe, I became so weak, my breathing குறைஞ்சு போச்சு, my lungs got affected. Amen. My lungs now, என்னுடைய oxygen came to 63. I was unable to breathe. Amen. Hallelujah. So அந்த நேரத்துல என்னுடைய பல்ஸ் எல்லாம் மாறி போச்சு, என்னுடைய பிபி ஜாஸ்தி ஆகி போச்சு. எவ்ரிதிங் வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தது போல இல்ல. 1ஆம் தேதி காலையில I couldn't பேச முடியல. சம்மாவ் காலையில ஆராதனையில மெசேஜ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் என்னால முடியல. ஸோ மை வைஃப் டுக் டு அங்க நம்ம சகோதரி சாரா அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க செக் பண்ணும் போதுதான் எனக்கு தெரியும் I had 63 ஆக்சிஜன்ஸ் 63ல இருந்தது. எவ்ரிபடி காட், ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ ஐ தாட் தட் வாஸ் மை லாஸ்ட் டே. ஏன்னா அன்னைக்கு இருந்த கோவிட் சிச்சுவேஷன்ல அந்த குறைவான 63ல இருந்து எத்தனையோ பேரு எனக்கு தெரிஞ்சு மரித்து போனாங்க. நானும் நினைச்சேன் பல லட்சங்கள் மரித்து போனாங்க. நானு கூட அதுல என்ன பண்ண போறேன், ஒருவனா இருக்க போகிறேன். ஐம் கோயிங் டு டை தான் நினைச்சேன் நான். ஸோ ஐ தாட் தட் வாஸ் மை லாஸ்ட் டே ஆன் திஸ் எர்த். எனக்கு நிச்சயமா தெரியும் ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லைன்னு தெரியும், பெட் கிடைக்காதுன்னு தெரியும். பிகாஸ் கோவிட் வாஸ் இன் தி ஒரு பீக்ல இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல ஐ தாட் ஐ வில் டை. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா மை லங்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டேமேஜ், பழுதாய் போயிருந்தது. ஸோ த டாக்டர் அவரு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப பழுதாய் போய்விட்டது என்று சொன்னாரு. அதுக்கு அடுத்து 6 நாளுக்கு அடுத்து அதை ஸ்கேன் பண்ண சொன்னாரு. பை காட்ஸ் கிரேஸ் நான் கர்த்தர் அந்த ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஜீவனை கொடுத்து நடத்தினார். 6வது நாள்ல தான் தெரிஞ்சது மை லங்ஸ் வாஸ் ஒர்க்கிங் ஒன்லி 4%. 4% தான் வேலை செய்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. ஸோ த டாக்டர்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. இத்தனை 4% வேலை செய்யற ஒரு லங்ஸ்ல எப்படி நான் உயிரோட இருக்கிறேன்னு. பட் நான் இட்ஸ் நாட் அபவுட் எனிதிங் அபவுட் மீ. என்னுடைய நான் செஞ்ச கிரியையோ நான் செஞ்ச ஊழியத்து நிமித்தம் அல்ல, பட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஒன்று மாத்திரம் தான் தெரியும். இன்னைக்கு ஈவன் டுடே, கடந்த நாள்ல when I had a செக்அப் போகும்போது ஈவன் தட் பிளேஸ் என்னுடைய ஆக்சிஜன் லெவல் வாஸ் 99. காரணம் என்னன்னா காட் எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மை ஓல்ட் லங்ஸ்ன்னு தெரியும். காட் ஹஸ் ரீப்ளேஸ்ட் வித் எ நியூ லங்ஸ். அதனாலதான் எனக்கு பிரீதிங்ல ஒரு இஷ்யூ இல்லாம இன்ன வரைக்கும் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஏஜ் 64 வயதுல கர்த்தர் ஒரு நல்ல லங்ஸையும் நல்ல பிரீத் பண்ணக்கூட கிருபையும் கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் மீ, என்னுடைய உண்மை நிமித்தம் இல்ல, இட்ஸ் தி ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். Amen. It's a faithfulness of God. அதே போல அதே வருஷத்துல 21 நவம்பர் 23 என்னுடைய மனைவிக்கு ஒரு சிறு ஆக்சிடென்ட் ஆனது. கீழே விழுந்துட்டாங்க. அதனால 2 தொடையில இருக்கிற எலும்பும் முறிஞ்சு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. பிழைக்கிறது கேரண்டின்னு இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர். நாங்க செய்யறத செய்யறோம், தெரியாதுன்னு டாக்டருங்க கேரண்டி கொடுக்கல. பட் காட், தேவன் சொன்னார் ஐ வில் டேக் கேர், இந்த இடத்துல விடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால ஐ நியூ இட் வாஸ் காட். ஸோ அந்த இடத்துல விட்டோம். எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. பட் தேவன் சொன்னதுனால அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சேன். ஆப்ரேஷன் 6-7 மணிக்கு 6.5 hours மேல சர்ஜரி நடந்தது. 2 கால் எலும்பு உடைஞ்சு இருந்தது. ஸோ அதை பிளேட்டு ராடெல்லாம் வச்சு ஒரு ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. So doctor said it will take more than 1 year for her to walk. But கர்த்தருடைய அற்புதத்தின் மகிமை என்னன்னா she began to walk within 1 month.
November 23 ஆச்சு. டிசம்பர்ல at the end of December she began to walk with the வாக்கர்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. இதை ஏன் இந்த நாள்ல நான் ஷேர் பண்றேன்னா, இட் ஜஸ்ட் ஹேப்பன். கடந்த 23ஆம் தேதி வரும்போது தான் ஞாபகம் வந்தது. இட் ஆல்மோஸ்ட் 4 years. நாங்க 2 பேரும் we went through death, மரண இருளின் பள்ளத்தாக்கில கடந்து போய் தான் நாங்க வெளியே வந்தவர்கள். ஹalleluya. இது காரணம் என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் எனிதிங் அபவுட் அஸ். இங்க வசனம் சொல், கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை கொடுத்தாரு, எங்களுக்கு கிருபை கொடுத்தாரு. இந்த ஊழியத்துல நீங்களும் everyone listening to my voice have become a part of our life. இந்த ஊழியத்துல மாத்திரம் இல்ல, எங்க வாழ்க்கையிலும் ஒரு பங்கா நீங்க மாறி இருக்கிறீங்க. Hallelujah. With your support, with your உங்க ஜெப சப்போர்ட்னால, hallelujah, ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த ஜூம்ல இணைந்து நீங்க ஜெபிக்கிறதுனால we have been able by the grace of God, by the faithfulness of God, இத்தனை வருஷங்கள் 5 வருடங்களை முடித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் நத்திங் அபவுட் எனிதிங் அபவுட் அஸ். எங்களால ஏதாயிலும் ஆக சொல்ல எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் காட். தேவனுடைய கிருபையினால இரக்கத்தினால இது நடந்திருக்கிறது. சோ டுநைட் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், இந்த கர்த்தருடைய உண்மை உள்ளவரை எப்படி இருக்கிறாருங்கிற நினைக்கும் போது பர்சனல் லைஃப்ல எங்க வாழ்க்கையில நாங்க கடந்து வந்த அனுபவத்தை தான் நான் இப்போ ஷேர் பண்ணி கொண்டேன். நத்திங் ஐ நோ தட் ஐ ஹவ் நாட் எக்ஸாஜுரேட்டட். ஒரு சின்ன காரியத்தை கூட நாங்க எக்ஸாஜுரேட் பண்ணல. எவ்ரிதிங் நாங்க எங்க கர்த்தருடைய உண்மையை where I found the faithfulness of God நாக்கா எங்கன்னா in our trials sometime, எங்களுடைய உபத்திரவத்தின் நேரம், எங்க மரண இருளின் பள்ளத்தாக்கின் நேரம், எங்க பயங்கரமான கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நேரம், பயத்தின் சூழ்நிலை, இப்படி everything when everything was working against us. Hallelujah. அந்த நேரத்துல தான் God showed his faithful. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அவர் மேல முழு நம்பிக்கை வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவர் இன்ஃப்ளிக்ட் பண்ண, அவர் எங்களுக்குள்ள வைத்த விசுவாசத்தை கொண்டுதான், அந்த விசுவாசத்தை சார்ந்து கொண்டுதான் நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த பாதையில நாம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் when so many things come, எத்தனையோ வாழ்க்கையில வருகிறது, சோ எத்தனையோ இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு புதிய லங்ஸை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என் மனைவி நல்லபடியா எழுந்து நடக்க, கடந்த நாள்ல கூட கை உடைந்த போது கூட கர்த்தர் கூட இருந்தார். Amen. I saw the goodness of God. தேவனுடைய உண்மையும் தேவனுடைய நன்மையும் இந்த தீமையான நேரத்துல we saw God's love. தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர் கூட இருக்கிறதையும் தெளிவாய் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். So to be, நாங்க I know that I am not உண்மை உள்ளவனாக இல்ல. 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறபடி, நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மை உள்ள தேவனுக்கு I want to be as much I want to be faithful to him. அதனாலதான் எத்தனையோ வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் by God's grace இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபைனால இரக்கத்தினால தயவுனால அங்க கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். சோ அதான் இன்னைக்கு அந்த பவுல் எழுதுனதை படிக்கும் போது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, எங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்ற வாசனத்தின்படி எங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்து தீமையிலிருந்து விலக்கி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. நான் இப்பயும் சொல்றேன், not because of anything about us. It's all about God. It's all about God. It's all about God. அவர் தாமே அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே எங்களை நடத்தி இருக்கிறார். அப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு என்னங்க இன்னைக்கு இதை நான் ஏன் சொல்றேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் somebody needs an encouragement. Somebody needs an hope. Somebody needs, you may be praying, you may be seeking God. தேவனுடைய சமூகத்துல நீங்க ஜெபித்து விண்ணப்பித்து காரியங்கள் நடக்காம இருக்கலாம். நீங்க அந்த
கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், பயத்தின் பள்ளத்தாக்கு இருக்கலாம். யூ மே பி என்கவுண்டரிங் சோ மெனி இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். டிப்ரெஷன்ல கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஹalleluya. இட் மே பி உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் உங்கள் இருதயத்தை ரணமாக்கி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். ஹalleluya. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இரவுல நீங்க இந்த ஜூம் வழியா நீங்க இணைந்து ஹalleluya நீங்க இந்த சத்தத்தை கேட்டு நீங்க you may be listening to the still small, இந்த சத்தத்தை கேட்டு உங்க வாழ்க்கை நீங்க கேள்வியோட இருக்கலாம். Hallelujah. But God wants to encourage you. நம்பிக்கையற்ற உங்க வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்க கர்த்தர் உள்ளவரா இருக்கிறார். If God could remove என்னில் இருந்த அந்த அழுகி போன செத்து போன லங்ஸை எடுத்து எனக்குள்ள ஒரு புதிய லங்ஸை கர்த்தர் பொருத்த கூடுமானால், still God has the same God. அவர் உங்க வாழ்க்கையிலும் பழுதாயிருக்கிற எத்தனையோ காரியங்களை அவர் மாற்ற முடியும். உங்களை டிப்ரெஸ்ட் ஹார்ட் அவர் மாற்ற முடியும். சோர்ந்து போயிருக்கிற உங்க உள்ளத்தை அவர் மாற்ற முடியும். உற்சாகமுள்ள ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றி உங்களை உயிர்ப்பிக்க முடியும். ஹalleluya. என் மனைவிக்கு டாக்டர் சொன்னாங்க, இந்த எலும்பெல்லாம் எப்படி ஒரு பட்டரை போல ஆயிட்டு இருக்குது, ஸ்கூப் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்னு சொன்னாங்க. we just believed in God. ஜெர்மனோ சர்ஜரி நடக்கும்போது we were praying outside. hallelujah. பிரதர் சுரேஷ் அதுக்கு சாட்சியா இருக்கிற we be praying, அவ்வளவுதான் ஜெபித்தோம். God had been faithful. hallelujah. டாக்டர் வெளியே வந்து சொல்லும் போது அவரு இட்ஸ் ஆல் எல்லாமே இன்டாக்டா இருக்குதுன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நாள் சொன்ன எல்லாமே எங்களை பயப்படுத்துகிற வார்த்தையை தான் இருந்தது டாக்டர் சொன்னது. ஹalleluya. கர்த்தர் அவைகளை நேர்மாறாய் மாற்றினார். பிகாஸ் he wanted to, நாங்க இந்த கர்த்தர் செய்த நன்மையை உலகத்துக்கு சொல்லணும். கர்த்தர் அநேகருக்கு சோர்ந்து போயிருக்கிற அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். ஆமென். அதற்காக தான் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹalleluya. அது உங்களோட இந்த இரவுல பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் ஒருபோது உங்க முகங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களை அழைத்தவர் ஒரு உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். he will never 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 ever fail you. உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். So may I believe that this will encourage, உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவருக்கே உரியதா இருப்பதாக.